சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய குழந்தை ராணி நாச்சியார். ஏன்னா அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே வேல் நாச்சியாரோட வாரிசுன்னு சொன்னவங்க தான், ரீல்ஸ் போட்டவங்க தான் இவங்கெல்லாம். ஏன்னா வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல வேல் நாச்சியாரோட வாரிசு யாருன்றது. ஏன்னா சும்மா அடிச்சு விட்டா எதையும் பண்ணலாம் அது பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு குழந்தைத்தனமான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. அதுக்காண்டி தான் அவங்க வீட்டில் குழந்தை ராணி நாச்சியார்னு வச்சாங்களான்னு தெரியல. இன்றைக்கி ஒரு குழந்தைத்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. சிவகங்கை நகராட்சி ஆணையரை எந்திரிக்க சொல்லி அவங்கள ஆய்வுன்ற பேரில் அவரோட இருக்கையில் உட்காந்து இவங்க அவங்கள பெரிய ஆளுமை திறனாக கேட்குறாங்களாம் கேள்விகள். கேளுங்க, கேட்குறதுல எந்த குறையும் இல்லை, கேட்கலாம். மக்கள் பிரதிநிதி தான், மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, கேளுங்க. அதுக்குன்னு ஒரு முறை இல்லை, முறையற்ற செயல். நீங்கள் நாளைக்கு மாவட்ட ஆட்சியரை எந்திரிக்க சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அவங்கள கேட்க மாட்டேன்றது ஏன்னா உங்களுக்கு தெரியலையே. நீங்கள் உங்களோட என்னென்னா சட்டமன்ற உறுப்பினர்னால் இந்த தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் உயர்ந்த ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள். ஏன்னா உங்களை தற்கொலை முதல்வர் எப்படி இருக்காரோ அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க. அவர் நினச்சிக்கிறாருல்ல, அவர் முதலமைச்சர் நினைக்கல, அவர் தான் இந்தியாவோட பிரதமராகவே அவரை தான் நினச்சிக்கிறாரு. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அங்கிட்டு அவங்களோட துணை முதலமைச்சர் மாதிரி துணை முதலமைச்சர் அறிவிக்காமையே 2-3 முதலமைச்சர் இருக்காருங்க. ஆதவ அர்ஜுனா, ஒரு செங்கோட்டையன், அந்த கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல, உள்ளாமே அவருக்கு பதிலாக இவங்க தான் பேசுவாங்க. முழுக்க இது ஒரு மக்களுக்கான ஆட்சியே இல்லை, ரீல்ஸ் ஆட்சி தான். ரீல்ஸ் எடுக்கிறாங்க. உங்கள் வீட்டில் உட்காந்து எடுங்கம்மா. நகராட்சி ஆணையரை எந்திரிக்க சொல்லி அந்த இடத்துல இருக்கிறவருங்க. இது மக்களே கண்டிக்கிறாங்க. இப்போ எனக்கு நிறையா போகணும். உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கா அவருங்க. விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட்லேருந்து ஏகப்பட்ட போகணும். என்ன இந்த அம்மா போய் புரியாமல் போய் நகராட்சி ஆணையரை எந்திரிக்க சொல்லி அந்த இருக்கையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்களை சந்தித்து 669 கிராமங்கள் நீங்கள் போய் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தீங்கன்னா அந்த பதவியோட என்னன்றது தெரியும். நீங்கள் சும்மா லாட்ரி சீட்டில் விழுந்த மாதிரி தானே, லாட்ரி சீட்டு மாப்பியாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துறீங்க. அந்த லாட்ரி சீட்டு விழுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் ஒரு 69 கிராமத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா உங்களோட ஓட்டுன்றதே கேள்விக்குறி தான். எப்படி ஓட்டு விழுந்துச்சுன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்னையை பொறுத்தவரை ஓட்டு இயந்திரத்தில் தான் அந்த 108ன்றது ஜெயிச்சிருக்கியே. அதனால தான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ தலைகால தெரியாமல் ஆடுற மாதிரி. ஆனால் உங்கள் பேருக்கு தகுந்தாப்பில் குழந்தைத்தனமாக செஞ்சுருக்கீங்க. குழந்தை ராணி நாச்சியாரா? அது வேறு வேல் நாச்சியார் வாரிசு. வேல் நாச்சியார் வாரிசு. இவ்வளவு நாள் சிவகங்கையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், மக்கள் விவசாய போராட்டம், இது மாதிரி எந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துருக்கீங்க? எங்கே இருந்திய வல்லால் திடீர்னு எங்கேயே இருந்து வந்தீங்க வேட்பாளர் ஆணைய. இன்றைக்கி அவங்க தற்கொலைத்தனமாக ஜெயித்ததுனால இன்றைக்கி தற்கொலைத்தனமாக நடந்துக்கிறீங்க. இது வன்மையாக கண்டிக்கிறேன். இது தொடர்ச்சியாக எப்படி ஒன்று நடந்துக்கிறீங்கன்னா சிவகங்கை மக்களே உங்களுக்கு பாடம் போட்டுருவாங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி வெற்றின்றது. நீங்கள் எதிர்காலத்தில் நிற்கத்தானே போறிய, நாங்கள் பார்க்கத்தானே போகிறோம். சிவகங்கை மக்கள் இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்துட்டோமே அப்படின்ற அவங்க தலையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஓட்டில் நடந்துச்சா, ஓட்டு இயந்திரத்தில் நடந்துச்சான்றது உங்களுக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம்.